என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். பின்மாற்றத்திற்கான காரணங்களை நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். நாம் தவறான நேரத்தில் பல நேரங்களிலே நாம் சில காரியங்களை செய்ய முயற்சிக்கிறோம். தேவன் கொடுக்கிற நேரத்தை தவற விட்டு விடுகிறோம். நேற்று தினத்தில் அதான் நம்முடைய தியானம். ஒருவேளை கடந்த நாட்களில் நீங்கள் கேட்க தவறி இருந்தால் நீங்கள் பழைய செய்திகளை கேளுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நாம் பின்மாற்றத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அநேகரோடு ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கும் உங்கள் கூட பேச விரும்புகிறார். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஓசியா 11 முதல் 2 வசனங்கள். இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள். பாகால்களுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். தங்களை அழைக்கிறவர்களின் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள். எங்கே போனார்கள்? பாகாலுக்கு பலியிட போய்விட்டார்கள். அவங்க தவறான வழியை பின்பற்றி அங்கே கொடுக்கப்பட்ட வாய்ப்பையும் திறக்கப்பட்ட வாசலையும் கொடுக்கப்பட்ட நல்ல வழிகளையும் மறந்து தவறான வழியிலே சென்று பாகாலை நோக்கி அவர்கள் பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். அடுத்த வசனத்தில், எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழகினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள். இழுத்து பார்க்கிறார். 4ஆம் வசனத்தில், மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல இருந்து அவர்கள் பட்சமாய் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். மனம் திரும்ப மாட்டோம் அப்படின்றாங்க. அடுத்த வசனத்தில் இங்கே கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தேவன் அழைக்கின்றார். ஒரு பெரிய அழைப்பு கிடைக்கிறது. ஆனால் அழைப்பை உதாசீனப்படுத்திவிட்டு பாகாலை நோக்கி போகிறார்கள். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவன் இங்கே எப்ராயிமை இஸ்ரவேலை கைப்பிடித்து பழகி கொண்டு வருகிறார். இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது அவனை நேசித்தேன். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். எவ்வளவு பாசமாய் ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தால் இவர்கள் பாதை மாறுகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பின்மாற்றத்திற்கு அடுத்த காரணம் நாம் பாதை தவறுகிறோம். தவறான பாதையிலே செல்லுகிறோம். நாம் தவறான பாதையை நாம் சூஸ் பண்ணுறோம். ஒருவேளை தேவன் நமக்கு மனிதனை படைத்த உடனே ஃப்ரீ வில்லை கொடுக்கிறார். ஆண்டவர் மனுஷனை படைக்கும் போதே நன்மையும் தீமையும் ஜீவனையும் மரணத்தையும் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் முன்னால் வைக்கிறார். நாம் எதை சூஸ் பண்ணணும்னு அவர் ஆசைப்படுறாரு. ஜீவனை சூஸ் பண்ணு, ஆசீர்வாதத்தை சூஸ் பண்ணு, நன்மையை சூஸ் பண்ணு. இதுதான் அவருடைய ஆசை, அவருடைய சித்தம். ஆனால் நம்ம தீமையான பாதையில் கடந்து போகிறோம். நாம் ஏதோ சில தவறான சத்தங்களுக்கு நம்ம செவி கொடுத்துட்டு வெளியே போயிட்டோம். ஒருவேளை உங்கள் பின்மாற்றத்துக்கு காரணம் யாரோ உங்களை தவறாக நடத்தி இருக்கலாம். யாரோ ஒருவர் உங்களுக்கு தவறான மெய்ப்படாய் இருந்து அவருடைய சத்தத்தினாலே சில பாதை தவறி இருக்கலாம், வழி விலகி இருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி தவறி போனது நிமித்தமாக நீங்கள் நிறையா வேதனைகளையும் நிறைய பிரச்சனைகளையும் ஒருவேளை சந்தித்திருக்கலாம். ஆனாலும் அன்பின் கயிறுகளால் கட்டி இழுக்கிறார் ஆண்டவர். இன்னைக்கும் இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் தம்முடைய அன்பை விளங்க பண்ணுகிறார். யோசித்து பாருங்களேன், அவர் நம்மை கைப்பிடித்து அவர் பழக்கினாராம். எவ்வளோ ஒரு அற்புதமான ஆண்டவர்! கைப்பிடித்து பழக்கினார். நான் தான்ப்பா நீ இளைஞனாக இருந்தபோது உன்னை நேசித்தேன்னு சொல்கிறார். இவ்வளோ ஒரு அற்புதமான ஆண்டவரை விட்டுட்டு எந்த பாதையில் கடந்து போனீங்க? நீங்கள் தவறான பாதையை சூஸ் பண்ணி ஒருவேளை நீங்கள் வேற எங்கேயோ போயிருக்கலாம். காரணம், நீங்கள் எந்த மெய்ப்பருக்கு பின்பாக இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, யோவான் சுவிசேஷத்தின் 10ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம். 4ஆம் வசனம். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியனும் இந்த மெய்ப்பனை போல சத்தமிடுகிறான், ஆனால் ஆட்டுக்கு தெரிகிறது இது மெய்ப்பனுடைய சத்தம் அல்ல. எனவே அந்த சத்தத்துக்கு பின்னால் போகிறதில்ல. எனவே தவறான பாதையில் அது போகாது. மெய்ப்பனின் சத்தத்தை மட்டும் கேட்டு பழகின எந்த ஆடுகளும் தவறான பாதையில் போகாது. பிரியமானவர்களே, பின்மாற்றத்துக்கு காரணம் தவறான சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்பது தான். நிறைய தவறான சத்தங்கள் உங்களோடு கூட போராடும். உங்கள் செவிகளிலே துணிக்கும். தவறான சத்தங்களால் நீங்கள் ஒருவேளை டிஸ்ட்ராக்ட் ஆகலாம். தவறான சத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சீர்குலைத்து போடலாம். கொஞ்சம் நில்லுங்க.
ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்கள் காதில் விழுகிற சத்தத்தை கேட்டு போக வேண்டாம். வேத வசனத்தின் மூலமாய் ஆவியானவர் பேசுகிற சத்தத்தை கேளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீங்கள் பேசுங்கன்னு கர்த்தருடைய வேதத்தை படிக்கிற பழக்கம் உண்டா? யாரோ சொல்கிறாங்க, யாரோ செய்கிறாங்க என்ற சில அழுத்தங்களுக்கு இடம் கொடுத்து நீங்கள் பாதையை விட்டு தவறி போயிருக்கலாம். தப்பான ஒரு வழியில் போயிருக்கலாம். தவறான மெய்ப்பனுக்கு பின்னால் போயிருக்கலாம். தவறான பாதையில் போயிட்டுருக்கலாம். அங்கே காயங்கள். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போன அந்த மனுஷன் அவன் குற்றுயிராய் கிடக்கிறான். கள்ளர்கள் அவனை அடித்து போட்டாங்க, காயப்பட்டான். காரணம் தவறான பாதை. நீங்கள் ஒருவேளை இன்றைக்கி தவறான சில பாதைகளில் சென்று கொண்டிருக்கலாம். நான் நல்லா தான் இருக்கிறேன், என் கூட நிறைய பேர் இந்த பாதையில் வராங்க அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஒருவேளை நியாயப்படுத்துகிறீங்களா? உங்கள் பாதையை இந்த பாதையில் தான் உலகமே போகுது பிரதர்ன்னு சொல்கிறீங்களா? ஜீவனுக்கு போகிற பாதையில் நிறையா பேர் இருக்க மாட்டாங்க. அதுதான் அதனுடைய அடையாளம். ஜீவனுக்கு போகிற பாதையை கண்டுபிடிக்கிறவங்களே சிலர் தான். அந்த பாதையில் போகிறவங்க ரொம்ப சிலர் தான். அந்த பாதையை நீங்கள் முதல் அடையாளமே அந்த பாதையில் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. மெஜாரிட்டி இருக்க மாட்டாங்க. ரொம்ப கம்மியான கூட்டம் தான் அங்கே இருக்கும். நீங்கள் போகிற பாதை கூட்டம் நிறையா இருக்குது பிரதர் இந்த பாதையில் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா யூ ஆர் இன் த ராங் பாத். தயவு செய்து சீக்கிரமாக மனம் திரும்பி, ஆண்டவரே உங்கள் பாதைக்கு நான் வந்துடுறேன், உங்கள் சத்தத்தை கேட்காதனால தான் நான் தப்பான பாதையில் போனேன்னு இன்றைக்கி மனம் திரும்பிடலாமா? கைப்பிடித்து பழகினவரிடத்துல ஏன் திரும்ப உங்கள் கையை கொடுக்கக்கூடாது? ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, கொஞ்ச நேரம் யார் சத்தத்தையோ கேட்டேன். ஏன்னா இளைய குமாரன் தன் சிநேகிதருடைய சத்தத்தை கேட்டு அப்பாட்ட தன்னுடைய சொத்தை வாங்கிட்டு வெளியே போயிட்டான். அதனுடைய விளைவு என்ன? எத்தனை வேதனை, எத்தனை காயங்கள், எத்தனை அவமானங்கள். திரும்பி வாங்க, சரியான பாதைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். வேத புஸ்தகத்தில் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதில் நடக்க மாட்டோம் என்கிறார்கள். நம்ம இன்னைக்கு ஜோம் இல்லாமல் அதில் நடந்துடும். அன்றைய பூர்வ பாதை, புதுசாக நூதனமாக இருக்கேன்ற பாதையில் நான் போக விரும்பலை, பூர்வ பாதைக்கே நான் திரும்புகிறேன்னு சொல்லி பூர்வ பாதைகள் எவை என்று கேளுங்கள், வழியில் நில்லுங்கள். போன நாட்கள் போன பாதை போதும், நின்று நீங்கள் விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஜோமல்லாமா பரிசுத்தமுள்ள தகப்பனே, நாங்கள் யாரோ சொன்னாங்க, யாரோ போகிறாங்கன்னு நாங்கள் சில பாதையை தேர்ந்தெடுத்துட்டோம், எங்களை மன்னியும். நீங்கள் கைப்பிடிச்சி பழக்கின பாதையை விட்டுட்டு, எங்களை அழகாக கொண்டு போன அந்த பாதையை விட்டுட்டு, இளைஞனாக இருக்கும்போது எங்களை நேசித்த அந்த நேசரின் பாதையை விட்டுட்டு, நேற்று கேட்ட சத்தத்துக்கு பின்னால் போய் எங்கள் ஆத்மாவை நாங்கள் கெடுத்துக்கிட்டோமே, எங்களை மன்னியும். வழியில் நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து, ஆண்டவரே நாங்கள் அந்த பாதையில் போக எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். பின்மாற்றத்தின் ஆவிகள் எங்களை விட்டு விலகி போகட்டும். வாழ்நாளெல்லாம் பின்வாங்காமல் உங்கள் பாதையில் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனம் எரேமியா 6:16. எரேமியா 6:16. God bless you.